எப்பவும் போல் இன்றைக்கும் அமானுஷ்யமான ஒரு பேய் கதையோடு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையை என்கிட்ட நமக்காக சொன்னது யார்? நான் ஷர்வின்னு ஒருத்தர் தான். இன்றைக்கி அவர் லைஃப்பில் இல்லை, அவர் மாமாவோட லைஃப்பில் நடந்த அமானுஷ்யமான ஒரு கதையை நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஷர்வினோட மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஷர்வினோட மாமா லைஃப்பில் நடந்த ஒரு அமானுஷ்யமான கதையை பற்றி சொல்ல போகிறேன்னு இல்லையா. ஷர்வினோட மாமா எங்கே இருக்காருன்னா அவர் கேஎல்ல தான் அவர் குடும்பத்தோடு இருக்கார். இது நடந்த வருஷம் 2009-10ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷத்தில் தான் இப்போ நான் சொல்ல போகிற கதை நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, ஷர்வினோட மாமா கேஎல்ல ஒரு ஃப்ளாட் வீட்டில் அவர் குடும்பத்தோடு இருந்திருக்காரு. அவர் நல்லா படித்தவர் தான். அவர் கேஎஃப்சியில் ஏரியா மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்காரு. ஷர்வினோட மாமாவுக்கு அப்போ அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களோட முடிவை ஷர்வினோட மாமாவுக்கிட்ட தெரிவித்ததுக்கப்புறம் ஷர்வினோட மாமா அவங்க அப்பா அம்மா கிட்ட அவரோட எண்ணத்தை சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கேஎஃப்சியில் ஏரியா மேனேஜராக இருக்கார் இல்லையா, தனக்கு தகுந்த மாதிரி படித்த ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவரோட விருப்பத்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாரு. பார்க்குற பொண்ணு ஒரு டீச்சராக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட அவர் சொல்கிறாரு. அவரோட விருப்பப்படி அவங்க அம்மா அப்பாவும் ஒரு பொண்ணை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அந்த பொண்ணை தான் ஷர்வின் மாமா விருப்பப்பட்டபடியே ஒரு டீச்சர் பொண்ணை அவர் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஷர்வினோட மாமா அவரோட புது மனைவியோட அவங்க அப்பா அம்மா கூட கேஎல்ல அந்த ஃப்ளாட் வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு வருஷமாக, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வருஷமாக அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக தான் ஷர்வினோட மாமாவோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவரோட வாழ்க்கையில் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது என்ன பிரச்சனைனா, அவர் ரொம்பவே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணார் இல்லையா அந்த டீச்சர் ஒய்ஃப். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம தனியாக போயிடலான்னு ஷர்வினோட மாமா கிட்ட அவங்க சொல்கிறாங்க. ஷர்வினோட மாமாவுக்கு அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியாக போகிறதுல இஷ்டமே இல்லை. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம புதுசாக வீடு வாங்கிட்டு போவோம்ல, அப்போ நம்ம புதுசாக வீடு வாங்கிட்டு போகலாம், அப்போவும் எங்கள் அம்மா அப்பாவை நான் என் கூட தான் வச்சுருப்பேன்னு அவங்க ஒய்ஃப்கிட்ட ஷர்வினோட மாமா சொல்கிறாரு. இதை கேட்ட ஷர்வினோட மாமாவோட ஒய்ஃப்க்கு பிடிக்கல. நம்ம தனியாக தான் போகணும், தனி கொடுத்துன போகணும், உங்கள் அப்பா அம்மா கூடலாம் என்னால் இருக்க முடியாது, என்னால் அவங்கள பார்த்துக்க முடியலன்னு சொல்லி அவர்கிட்ட இவங்க சண்டை போட்டிருக்காங்க. இவங்க எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் ஷர்வினோட மாமா ஒரு விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருந்திருக்காரு. அது என்னன்னா, தன் குடும்பத்தை விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போக மாட்டேன்ற முடிவில் ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காரு ஷர்வினோட மாமா. நல்லா போய்கிட்டு இருந்த ஷர்வினோட மாமா லைஃப்பில் அவங்க ஒய்ஃப் அவரை தனி கொடுத்துன்னு கூப்பிட்டு அவர் போகாதனால என்ன ஆகுதுன்னா, அவர் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதியே இல்லாமல் போகுது. அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பிக்குது. நான் கூப்பிட்டோம் நீ என் கூட வரமாட்டேன்னு சொன்னதுனால அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டைகள் வருது. ஷர்வினோட மாமா வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தாலே சண்டை தான். இப்படியே நிம்மதி இல்லாமல் போகுது ஷர்வினோட மாமாவோட லைஃப். புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்துக்கும் அடிக்கடி இப்படி அதிகமாக சண்டை வர்றதுனால அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமாகுது. நான் சொன்னேன் இல்லையா, ஷர்வினோட மாமா ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்காங்கன்னு. அவங்க இருக்கிற ஃப்ளாட் ரொம்ப பெரிய ஃப்ளாட்லாம் இல்லை, சின்ன ஃப்ளாட் தான், கவர்மெண்ட் கொடுத்த பிபிஆர் ஃப்ளாட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஷர்வினோட மாமா ஒரு நாள் வீட்டில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் வீட்டுக்கு வெளியே ரொம்பவே வயசான ஒரு சைனீஸ் லேடி. அந்த சைனீஸ் லேடிக்கு வயசு ஒரு 70-80 வயசு இருக்கும். ரொம்பவே வயசான ஒரு லேடி ஒரு வீட்டு வாசலில் நின்று இவரையே பார்த்துட்டு இருந்திருக்கா. அவள் பார்க்குறதுக்கு நார்மலாக வயசானவங்க மாதிரி இல்லை, அவள் ஒரு மாதிரி பயமுறுத்துகிற உருவத்தில் தான் இருந்திருக்கா. அப்போ ஷர்வினோட மாமா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பாருங்கள், வீட்டுக்கு வெளியே ரொம்பவே வயசான ஒரு சைனீஸ் லேடி நின்றுட்டுருக்கா, பாருங்கன்னு அவங்க அம்மாவை அவர் கூப்பிட்ருக்காரு.
அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது வாசலில் அந்த மாதிரி ஒரு வயசான சைனீஸ் லேடியே இல்லை. ஷர்வினோட மாமா சொல்கிறாரு, இல்லை அவள் அங்கே தான் இருக்கா, நல்லா பாருங்கன்னு. அவங்க அம்மா திரும்பவும் பார்த்து கேட்கும் போது ஷர்வினோட மாமா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை அந்த சைனீஸ் லேடி சிரிச்சுக்கிட்டே இங்கேருந்து போயிட்டான்னு அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அப்போது ஷர்வினோட மாமா கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார், இப்படி வந்த இந்த சைனீஸ் லேடினால தான் தன்னோட வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அப்போ அவருக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஷர்வினோட மாமாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியாமல் ஆகுது. அதாவது சீக்கில் விழுறாரு, அடிக்கடி ரொம்ப சீக்கு வருது. அதனால வேலைக்கு சரியாக போக முடியல, ரொம்பவே லீவ் எடுக்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் அவங்க கூட அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களும் வேலைக்கு வந்து தினமும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு டீச்சர் இல்லையா, அதனால் வந்து அவங்களும் தினமும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இவர்னால தான் உடம்பு முடியாதனால அதிகமாக லீவ் போடுறாரு. ஷர்வினோட மாமா வீட்லேயும் அவருக்கு உடம்பு முடியாதனால அவரை கிளினிக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு உடம்பு வந்து நல்லாவே ஆகலை, இருக்க இன்னும் அதிகமாக தான் ஆகிக்கிட்டு போகுது. ஒரு நாள் அவர் உடம்பு முடியாமல் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதே சைனீஸ் லேடி சொன்ன இல்லையா ரொம்பவே பயங்கொடுத்துற ஒருவன்னு, அந்த லேடி திரும்பவும் வந்து அவர் வீட்டு வாசலில் நிற்கிறா. அந்த வயசான சைனீஸ் லேடி திரும்ப 2வது தடவை அங்கே வரும்போது ஷர்வினோட மாமா அன்னைக்கு வீட்டில் தான் இருந்திருக்காரு. அவர் வந்து அப்போ சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் இந்த அமானுஷ்யமான சைனீஸ் லேடி திரும்பவும் அங்கே வந்திருக்கா. இந்த தடவை அவள் சும்மா வந்து நின்று பார்த்து சிரிக்கல, வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணியிருக்கா. அந்த கேட்டை திறந்து உள்ளே வர ட்ரை பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஷர்வினோட மாமா அவங்க அம்மா கிட்ட, அம்மா வேகமாக வந்து பாருங்கள், யார் இவ வீட்டுக்குள்ளே வரா, சீக்கிரமாக வந்து கேட்டை சாத்துங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அவங்க அம்மாவும் வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு சைனீஸ் லேடியே அங்கே இல்லை. ஏன்னா இவன் போன வாட்டியும் இப்படி தான் சொல்கிறான், இந்த வாட்டியும் இப்படி தான் சொல்கிறான்னு சொல்லி அவங்க அம்மா திரும்பவும் கேட்டிருக்காங்க. யாருமே இல்லை, நீ யாரை சொல்கிறேன்னு. திரும்பவும் அவங்க மாமா, அதாவது ஷர்வினோட மாமா அதே தான் சொல்கிறாங்க. அவள் அங்கே தான் நிற்கிறா, அவள் உள்ளே வர ட்ரை பண்ணுறா, யார் அவளை வெளியே போக சொல்லுங்கள், கேட்டை சாத்துங்கன்னு சொல்லி திரும்பவும் அவர் அதே தான் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்து ஷர்வினோட மாமாவோட அவங்க அம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் சொன்னால் ஒரு சைனீஸ் லேடி வந்து வெளியே நிற்கிறா, இப்போவும் அவன் அதே தான் சொல்கிறான்னு சொல்லி அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏற்கனவே அவருக்கு உடம்பும் சரியில்லை இல்லையா, அதனால தான் அவர் வீட்டிலே இருக்கார். வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தால் அவங்க அம்மாவுக்கு பயம் வரதானே செய்யும். அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்றைக்கி அவரை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு கயிறுலாம் கட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு நைட்டே ஷர்வினோட மாமா கனவுல அதே ஓல்ட் லேடி வந்திருக்கு. கனவுல வந்த அந்த சைனீஸ் லேடி ரொம்பவே வயசான லேடி சொன்ன இல்லையா, அவள் என்ன பண்ணியிருக்காள்னா, இந்த மாதிரி நீ கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்தனா ஒன்றை நான் என் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லி அவரை கனவுலையே பயமுறுத்தியிருக்கு அந்த சைனீஸ் லேடி. ஷர்வினோட மாமாவுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தோன்னா அவருக்கு இன்னமும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டார்னே சொல்லலாம். ஏற்கனவே அந்த வயசான சைனீஸ் லேடி வந்து அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறா, அவங்க அம்மா கண்ணுக்கு, குடும்பத்தில் இருக்கிற மற்ற யாருக்கும் அவர் சொன்னாலும் தெரியறதில்லை. இவர் கண்ணுக்கு மட்டும்தான் வந்துட்டு போயிட்டுருக்கா. இப்போ அவள் கனவுலையும் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. இதனாலேயே அவர் ரொம்ப டிப்ரெஷனாக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே உடம்பு வேறு சரியில்லை இல்லையா. அவங்க ஒய்ஃப்கிட்ட ஒரு நாள் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை, தனியாக கூட்டி இவர் போல், அதனாலேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குது அவங்க 2 பேருக்குள்ளே. ஷர்வினோட மாமாவுக்கு ஒன்று மட்டும் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு, ஏதோ இந்த வீட்டில் ஒன்று சரியில்லைன்னு மட்டும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இதை பற்றி, அந்த வயசான லேடியை பற்றியும் அவருக்கு வந்த கனவு பற்றி எல்லாமே அவங்க ஒய்ஃபுக்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் போயிட்டுருக்கிறனால அவர் சொன்னதை அவங்க அந்தளவுக்கு பெருசாகவும் எடுத்துக்கல, சரியாக காது கொடுத்தும் கேட்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு கோயிலாக போய் பாருங்கள், நல்ல இடமா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க கிளம்பி போயிடுவாங்க. இப்படியே தான் போயிருக்கு. அந்த வீட்டில் கொஞ்ச நாளாகவே இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு.
ஷர்வினோட மாமா ஒரு கட்டத்தில் அவரோட வேலையை அவர் ரிசைன் பண்ணுறாரு. ஏற்கனவே அவருக்கு உடம்பு முடியாத நிலை, அடிக்கடி லீவ் போட்டுட்டு இருந்தார் இல்லையா. இப்போ அவர் ஒட்டுமொத்த வேலையை ஒரே தடையாக நிற்கிற ஒரு நிலைமை வருது. அது என்னன்னா, அவர் உடம்பு முழுக்கவே ரொம்பவே கொப்பளமாக வர ஆரம்பிக்குது. அந்த சிக்கன் பாக்ஸ் போட்டால் எப்படி இருக்கும், அந்த அம்மா போட்டால் உடம்பு முழுக்கவே அப்படியே தடுப்பாக அந்த கொப்பளம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவர் உடம்பு முழுக்கவே வந்திருக்கு. பரவிருச்சுன்னே சொல்லலாம். அப்படியே பரவிச்சுன்னா வலி வேதனை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்க வீட்லேயும் எவ்வளோ கிளினிக் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலும் அவருக்கு சரியாக மாட்டுது. அவர் ரொம்பவே வலியிலே வேதனையில் கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த வலி வேதனை நிலையே அவர் மென்டலாகவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே ப்ரெஷராக நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு அவர் ஒய்ஃப் கிட்டேயும் சண்டை, இந்த சைனீஸ் லேடி அடிக்கடி தொல்லைப்படுத்துது, வேலையும் விட்டு நின்றுட்டாரு, உடம்பு வேற சீக்காயிருச்சு. இப்படி இருந்தால் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில தான் ஷர்வினோட மாமாவும் அன்னைக்கு இருந்தார். இப்படியே போயிட்டு இருந்த நிலை அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்ல ஒரு சாமி பார்க்குற இடமா போகலான்னு சொல்லி ஷர்வினோட மாமாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, நீ இப்போவே போய் அந்த பொருளை எடு, அப்படி நீ எடுக்கலைன்னா உங்களுக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்களும் வீட்டில் எல்லா இடமும் தேடி இருக்காங்க. அந்த இடத்துல, அந்த சாமி பக்கம் போன இடத்துல சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கலாம், ஏன்னா தேடி தான் ஒன்றுமே கிடைக்கலையா. அதனால அவங்க அதை அப்படியே விட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போது. ஒரு நாள் நைட்டு ஷர்வினோட மாமா வீட்டில் இல்லை. அவர் வீட்டில் இல்லாமல், அதாவது வீட்டில் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே காணும். வீட்டில் இருந்தவன் எங்கே போயிட்டான்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியில் பார்க்கும் போது ஷர்வினோட மாமா அவங்க ஒரு ஃப்ளாட் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ளாட் வீட்டில் 8வது மாடியில் இருக்காங்க. 8வது மாடியிலேருந்து கீழே குதிக்கலான்னு சொல்லி அவர் அங்கே இருக்கிற ஒரு செவ்வறு மேலே ஏறி நிற்கிறாரு. ஏறி நின்று அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க. பார்த்து வரும்போது அவர் சொல்லியிருக்காரு, அந்த சைனீஸ் லேடி வயசானவ சொன்ன இல்லையா, அவள் கீழே நிற்கிறா, அவள் என்னை கூப்பிட்றான்னு சொல்லி மேலேருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அப்படி அவர் ட்ரை பண்ணும் போது நல்ல வேளை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவரை காப்பாற்றிட்டாங்க. தொடர்ந்து இப்படியே ஷர்வினோட மாமா லைஃப்பில் நடக்கிறதுனால அவர் இன்னமும் மென்டலாக டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே போனால் சரியாக வராதுன்னு ஷர்வினோட மாமா குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்பவும் ஒரு நல்ல இடமா ஷர்வினோட மாமாவை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த தடவை அவங்க ஒய்ஃப் வரல, அவங்க அப்பா அம்மா சிஸ்டர் இவங்களாம் தான் ஷர்வினோட மாமாவை கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன அந்த இடத்துல ஷர்வினோட மாமாவை பார்த்தோன்னே அங்கே இருந்தவங்க, உங்கள் அம்மா அப்பா கிட்ட நாங்கள் தனியாக பேசணும், நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் இருங்கன்னு சொல்லி ஷர்வினோட மாமாவை வெளியே அனுப்பிட்டாங்க. ஷர்வினோட மாமா வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா கிட்ட அங்கே இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவரோட ஒய்ஃப் தான்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பையனை தனி கொடுத்தனை கூப்பிட்டு அவன் போகாதனால அவனோட மனைவி தான் அவனை தனியாக கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக ஒரு பொருளை செஞ்சு உங்கள் வீட்டில் கொண்டு வச்சுருக்கா, நீங்கள் போய் பாருங்கன்னு அவங்கக்கிட்ட இந்த சாமி பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. தன்னோட குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, தான் மகனுக்கும் மருமகளுக்கும் தனி கொடுத்தனு போகிறதுனால பிரச்சனைன்னு சொல்லி இது எதுவுமே அந்த இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொல்லாமையே அந்த சாமி பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்கனால நம்பாமல் இருக்கவும் முடியல. ஷர்வினோட மாமாவை கூட்டிகிட்டு உடனே அங்கே இருந்தவங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு திரும்பவும் அவங்க வீட்டில் ரொம்பவே நல்லா தேடுறாங்க. இந்த தடவை போன தடவை இருந்த மாதிரி இல்லை. அவங்க ஒய்ஃபு வீட்டில் இல்லாத டைமு தான் அவங்க தேடுறாங்க. அவங்க ஸ்கூல் டீச்சர்னால அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்க இல்லாத டைம் அவங்க வீட்டையே திருப்பி போட்ட மாதிரி தேடி இருக்காங்க. போன தடவை தேடினப்போ கிடைக்காதது இந்த தடவை அவங்க தேடும் போது கிடச்சிருக்கு. அப்படி என்ன கிடச்சிச்சின்னா, ஷர்வினோட மாமாவோட பெட்ரூமில் ரொம்பவே பெரிய வால்ட்ரோப் இருக்குது. அந்த அல்மாரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த அல்மாரி உள்ளுக்கு யாருமே பார்க்க முடியாமல் எடுக்க முடியாத அளவுக்கு நார்மலாக பார்த்தா அந்த வால்ட்ரோப் உள்ளுக்கு இருக்கிறது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஹோல், அதாவது ஒரு ஓட்டை மாதிரி போட்டு ஷர்வினோட மாமாவோட ஒய்ஃப்
அந்த ஓட்டைக்குள்ளே தான் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. அப்படி அவங்க என்னத்தை வச்சுருந்தாங்கன்னா, இந்த கயிறுலாம் கட்டி ஒரு பொருள் இருக்குது, அது வந்து கயிறுலாம் நல்லா கட்டி இந்த குங்குமம்லாம் வச்சு அப்படியே சுற்றி அந்த வால்ட்ராப்குள்ளே இருக்கிற அந்த சந்தில் அந்த ஓட்டை இல்லையா அதுக்குள்ளே திணிச்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் ஷர்வினோட மாமா, பிரதர், அக்காங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வெளியாக்கியிருக்காங்க. அவங்க நார்மலாக கையை வச்சு எடுக்கல, கையில் வந்து க்ளவ்லாம் போட்டுட்டு தான் கை படாத மாதிரி தான் பையெல்லாம் போட்டுட்டு அந்த பொருளை அந்த வால்ட்ராப்குள்ளேருந்து வெளியாக்கியிருக்காங்க. அப்படி அவங்க வெளியாக்கி பார்க்கும் போது அது என்னதுன்னா, அது வந்து ஒரு டால். அந்த டால், அந்த பொம்மை வந்து எப்படி இருந்ததுன்னா வந்து இந்த பாபி டால் இருக்குல்லையா, அந்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்கோமே அந்த மாதிரி ஒரு டால் தான் வந்து அது. அந்த பொம்மைக்கு பின்னாடி வந்து ஆஃப் ஆன் பட்டன் இருக்குது. அந்த பட்டனை வந்து தட்டுனோம்னா அது டான்ஸ்லாம் ஆடும் இல்லையா, அந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுற ஒரு பொம்மை தான். அந்த பொம்மைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத அந்த குங்குமம், அந்த கயிறு, அந்த ஏவல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பொருட்கள்லாம் எப்படி இருக்கணும் இதுக்கு முன்னுக்கு சொல்லியிருக்க இல்லையா, அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் அந்த பாபி டால் இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே கோவம். அந்த குடும்பமே அன்னைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எதுக்காகனா, ஷர்வினோட மாமாவோட ஒய்ஃப் அவங்க தானே செஞ்சு வச்சாங்க, அதை தெரிஞ்சிருச்சா. அவங்க அன்றைக்கி வீட்லேயும் இல்லை, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க எல்லாருமே அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷர்வினோட மாமாவோட ஒய்ஃப் அன்றைக்கி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி அந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே ஓடுது. அடிபுடி சண்டைன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை. உன்னை கல்யாணம் பண்ணி என் பையன் கூட நீ வாழ்வுன்னு உன்னை கூப்பிட்டு வந்தால் என் பையனுக்கு நீ வந்து ஏவி விடுற, சேவனை வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு செம்மடி அடித்து வீட்டை விட்டு துரட்டிட்டாங்க. துரட்டுறாங்களே அடித்து ஏவல் பண்ணி சேவனை வச்சுன்னா எந்த அப்பா அம்மா தான் வீட்டில் தான் பிள்ளைக்கு புருஷனை கூட வாழாமல் இந்த மாதிரி பொட்டாட்டி செஞ்சால் யாரு தான் வாழ்வா? யாரும் வாழ மாட்டாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அவங்களும் அடித்து அந்த பொண்ணை வீட்டை விட்டு விரட்டும் போது அவளும் ஒத்துக்கிட்டா. என்ன சொல்லியிருக்கான்னா, ஆமாம் நான் தான் வச்சேன், இவன் நான் கூப்பிட்டு தனியாக வரலை, அதனால தான் நான் இவனுக்கு சேவனை வச்சேன்னு சொல்லி அவளே அவள் வாயால் ஒத்துக்கிட்டா. இவங்க எப்படி போய் இந்த சேவனையை செஞ்சுருக்காங்கன்னா, கேமரா ஹைலைனில் இருக்கிற ஒராங் அஸ்லி, கேமரா ஹைலைனில் வந்து இந்த கம்பவுங்கெலாம் நிறையா இருக்கும் இல்லையா, அங்கே வந்து இந்த ஒராங் அஸ்லியும் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போய் ஒரு அஸ்லி போமோவை பார்த்து தான் இந்த பொம்பளை தான் புருஷனுக்கு சேவனையை வச்சுருக்கு. இந்த பொம்பளை தனியாலாம் போல் அவங்க அம்மா அப்பாவோட தான் சேர்ந்து போய் இந்த சூனியத்தையே வச்சுருக்கு. அந்த ஒராங் அஸ்லி போமோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நைட்டு சுடுகாட்டில் போய் ஒரு மாதிரி ஏதோ செஞ்சு ஒரு மாதிரி சின்னதாக ஒரு பொருள் மாதிரி ஒரு சின்ன துண்டு மாதிரி கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கான். அதாவது அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருக்கான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை கொண்டு வந்து பொடி பண்ணி தான் புருஷன், அதாவது ஷர்வினோட மாமா இருக்கார் இல்லையா, அவர் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருக்கு இந்த பொம்பளை. இந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஷர்வினோட மாமாவை வந்து அந்த ஓல்ட் லேடி, அந்த சைனீஸ் ரொம்பவே வயசான கிளவி வந்து தொந்தரவு பண்ணிச்சின்னு இல்லையா, அந்த கிளவி வேறு யாரும் இல்லை, அந்த ஒராங் அஸ்லி ஏவி விட்ட ஏவல் தான் அந்த சைனீஸ் லேடி. அவன் கொடுத்தது சின்னதாக துண்டு மாதிரி கொடுத்தாலையா, அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷனோட எலும்பு துண்டு. அது வேறு யாரோடதே இருக்காது, அந்த கிளவியோட எலும்பு துண்டு தான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த கிளவியே வந்திருக்கு. அந்த கிளவியை தான் ஏவி விட்டுருக்கான் இந்த பூமு. இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பொண்ணோட யாராவது வாழ்வாங்களா? யாராக இருந்தாலும் வாழ மாட்டாங்க இல்லையா. அதே முடிவை தான் ஷர்வினோட மாமாவும் எடுத்திருக்காரு, அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்களும் எடுத்திருக்காங்க. அப்படி அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொம்பளையே வேண்டாம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் வேண்டாம், பேசாமல் டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸும் 1 மாதமாக நடந்துட்டு தான் இருக்குது. கோர்ட்டில் கேஸும் 1 மாதமாக போயிட்டு தான் இருக்குது. இந்த சைடு வந்து ஷர்வினோட மாமாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லை இல்லையா, அவர் இன்னமும் சரியாகலை, இன்னமும் அவர் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். ஒரு நாள் ஷர்வினோட மாமாவோட அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே நல்லா சாமி கும்பிட்ற ஒரு ஆள். அவங்க நல்லா சாமி கும்பிட்டு ஷர்வினோட மாமாவுக்கு வந்து உடம்புல திணறெல்லாம் பூசி கயிறெல்லாம் கட்டி, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சீக்கிரமே நல்லா இருவேன்னு சொல்லி அவரை படுக்க வச்சுருக்காங்க. அன்னைக்கு ராத்திரியே ஷர்வினோட மாமா, அவங்க அக்கா இருக்காங்களே சிஸ்டர்,
அவங்க கனவுல போய் அந்த வயசான சைனீஸ் லேடி அவங்கள போய் மிரட்டியிருக்கு. என்ன சொல்லி மிரட்டியிருக்குன்னா, இந்த மாதிரி உன் தம்பிக்கு நீ சாமி பார்க்கறது, திணிறு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருந்தனா அவனுக்கு பதில் நான் ஒன்றை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லி அது அவங்கள மிரட்டியிருக்கு. அவங்க இந்த கனவை பற்றியும் அந்த சைனீஸ் லேடியை பற்றியும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்கிட்டையுமே அவங்க சொல்ல. ஏற்கனவே தம்பிக்கு இந்த கிழவி பயங்குறுத்திட்டு இருக்கு, அவனுக்கு உடம்பு வேறு சரியில்லாமல் இருக்குது. அப்பா அம்மா கிட்ட இதை சொன்னால் அவங்க இன்னும் பயந்துருவாங்கன்னு சொல்லி ஷர்வினோட மாமாவோட சிஸ்டர் இதை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. இந்த கனவு சரியா 4 நாள் கழித்து ஒரு நாள் ஷர்வினோட மாமா வீட்டில் உட்காந்து டீ பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. சில சொந்தக்காரங்க கூட அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் டீ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்திருக்காரு. நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்த ஷர்வினோட மாமாவை அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்களாம் பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு தண்ணி கொடுக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சைனீஸ் லேடி இது வரைக்கும் வெளியே தானே நின்றுக்கிட்டு இருந்தா, உள்ளே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த தடவை அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் உள்ளுக்கு வந்துட்டா, அவள் பார் இங்கே தான் நிற்கிறா, என்னை கூட்டிகிட்டு போகிறா, அவளை வெளியே சொல்லுங்கன்னு சொல்லி அலறி இருக்காரு. அதை பார்த்து அவங்க யாருமே இல்லை, நீ அந்த மாதிரிலாம் பண்ணுற, அங்கே பாரு யாருமே இல்லைன்னு சொல்லி அவரை சமாதானம் பண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. அப்போவும் அவர் அதே தான் சொல்கிறாரு, இல்லை அவள் உள்ளே வந்துட்டா, என்னை கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி அவர் அதே தான் சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. அவங்க எல்லாரும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ பயப்படாதுன்னு சொல்லி அவரை உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு ரொம்பவே தாகமாக இருக்குது, எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுங்க, கொஞ்சம் இனிப்பாக குடிக்க கேட்டிருக்காரு. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அவருக்கு ஜூஸ் கலக்கிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஜூஸை வாங்கின ஷர்வினோட மாமா அதை குடிச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே நெஞ்சு வலியில் கீழே விழுந்து இறந்தே போயிட்டார். அவர் இறந்து போகும்போது அவருக்கு வயசு 35 வயசு தான். 35 வயசுலேயே எந்த தப்புமே பண்ணாமல் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணால் அவரோட உயிர் அன்னைக்கு அந்த வீட்டில் போச்சு. ஷர்வினோட மாமா இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அந்த டீச்சர் பொம்பளை இருக்கு இல்லையா, அது சும்மா இல்லை. அவரோட காடி அவர் புதுசாக வீடு ஒன்று வாங்கியிருக்காரு போல், அந்த வீடெல்லாம் கேட்டு கோர்ட்டில் திரும்பவும் கேஸ் போட்டிருக்கா அந்த பொம்பளை. கோர்ட்டில் கேஸ் ஒரு 2-3 வருஷம் இப்படியே போய்கிட்டே இருந்திருக்கு. இப்படி இந்த கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கும் போதே அந்த பொம்பளையோட அம்மா அப்பா தம்பி அண்ணனான்னு சரியாக தெரியல, அவங்க எல்லாமே ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் சடனாக இறந்து போகிறாங்க. முதல்ல அவங்க அம்மா இறக்குறாங்க, கொஞ்ச நாளே அவங்க அப்பா அவங்க தம்பி அண்ணனா தெரில. இந்த மாதிரி தொடர்ந்து அந்த பொம்பளை வீட்டில் 3 பேர் இறந்து போகிறாங்க. கருமா யாரை தான் விட்டுச்சு. அப்போ கூட அது சும்மா இல்லை, அந்த காடிக்கு அந்த வீட்டுக்கும் சொல்லி கேஸில் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த கேஸு ஒரு 4-5 வருஷமாக அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கு. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு இந்த கேஸில் ஷர்வினோட மாமா சைட்டில் வேச்சு அந்த வீடு காடிலாம் இவங்களுக்கே வந்திருக்கு. இந்த ஷர்வினோட மாமாவோட அந்த ஒய்ஃப் இருக்கு இல்லையா, அந்த டீச்சர் பொம்பளை, அது தனி கொடுத்துன போகணுன்றதுக்காக தானே ஏவுனுச்சு அவங்க மாமா மேலே. எனக்கு தெரிஞ்சு இது அந்த மாதிரி பண்ணியிருக்காது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஷர்வின் இந்த ஸ்டோரியை என்கிட்ட ஷேர் பண்ணும் போது அவங்க ஏவல் பண்ணது அப்படியே உல்ட்டாவாயிருச்சு. அவங்க தனி கொடுத்துன்னு போகணுன்றதுக்காக செஞ்சாங்க, அதை அப்படியே திருப்பி இவர் இறந்து போடுற மாதிரி விட்டுருச்சுன்னு சொன்னார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பொம்பளை அவரை இறந்து போகணுன்னு தான் ஏவி விட்டுருக்கோம். நமக்கு இன்னொன்று நம்ம நல்லா என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் இந்த ஏவறாங்க, இந்த சேவனை செஞ்சு விடுறாங்கன்னா அவங்க அந்த வர்ற அந்த சைனீஸ் லேடி தானே வந்துச்சு, அதுக்கு கட்டளை போடுவாங்க. அவங்க சொல்லி தான் அனுப்புவாங்க, நீ என்ன வேலைக்கு போகிறையோ அதை தான் செய்யணும். அதுவும் அவங்க சொல்கிற அந்த வேலையை மட்டும்தான் செய்யும், மீறி எதையுமே செய்யாது. ஷர்வினோட மாமா இறந்து போகிற அளவுக்கு இந்த கிழவி இந்த சைனீஸ் லேடி கூட இருந்துச்சு. அது வந்த பிறகு தான் அவர் இறந்து போயிருக்காரு. அதனால என்ன பார்த்தா அந்த பொம்பளை எப்படி செஞ்சுருக்குன்னா, அவர் இறந்து போகணுன்னு தான் செஞ்சுருக்கு. அதனால தான் அது கடைசி வரைக்கும் நின்று அவரை கொன்று இருக்கு. அவர் தனியாக போகிற மாதிரி அது செஞ்சுருந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு மன வருத்தம் அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா இங்கே அந்த மாதிரி நடக்கலை. நல்லா இருந்த ஒரு ஆள் இறந்தே போயிருக்காங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து அவர் இறந்து போகணுன்னு தான் செஞ்சுருக்கு. கர்மா யாரை தான் விட்டுச்சு, அதனால தான் அது குடும்பத்தில் 3 பேரும் வரிசையில் இறந்து போயிருக்காங்க. ஷர்வினோட மாமாவோட லைஃப்பில் நடந்த மாதிரியே உங்களுக்கும் ஏதாவது அமானுஷ்யமான பேய் கதை நடந்திருக்கா? அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சா என்னோட இந்த இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். நமக்காக இந்த கதையை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஷர்வினுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும்